ஹலோ guys, எம்பே லோக்கி வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனா சிஸ்டர்ஸ் இஸ் எ ப்ரீஸோட எபிசோடு 16வது எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் ஒருவேளை எபிசோடு 15 மிஸ் பண்ணியிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அங்கே தலையை அவளோட மடி மேலே வச்சுக்கிறா. கொஞ்சம் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நீ அப்படியே படுத்தா உன்னோட தலை தான் வலிக்கும். மீவா ரொம்ப தேங்க்ஸ், இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். மீவா ரொம்ப ப்ளஷ் ஆகுறா. இந்த சைடு அவங்களுக்கும் புரியுது மீவாவாலையும் எதுவுமே பண்ண முடியலன்னு. கடைசியாக நம்ம நீக்கோ இருக்கா, அவ சொல்கிறா இப்போ நான் இருக்கேன், என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் அவனுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு ரைடு இருக்கும், சுற்றுற மாதிரியே அதுக்கு அவங்க போகிறாங்க. நம்ம நீக்கோவோட பிளான் என்னன்னா, நல்லா சுற்ற வச்சு எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை சுற்றும் போது அப்படியே பக்கத்தில் கொண்டு வரணும். அப்படித்தான் அவள் ஆசைப்பட்றா. அதனால் கண்டிப்பாக ஹீரோ ப்ளஷ் ஆவான். அதைத்தான் பார்க்க விரும்புகிறா. நம்ம பிளானும் ஆரம்பிக்குது, நம்ம சுற்ற ஆரம்பிக்கிறான். அங்கே எல்லாமே நல்லா போகுது, கிஸ் பண்ணுற மாதிரியே போவாங்க. ஆனால் கடைசியில் நம்ம கீழே விழுற மாதிரி போயிடுவான். அங்கே நீக்கோ தான் காப்பாற்றி விடுறா. அதே மாதிரி அங்கே பிளான் நாசமாக போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம எப்படியாச்சும் அவனை ப்ளஷ் ஆக்கணும். கடைசியில் நம்ம 3 பேரும் வந்தாதான் அங்கே ப்ளஷ் ஆகிட்டே இருக்கும். அதனால் மீவா யோசிக்கிறா, கண்டிப்பாக அவன் ஐஸ்கிரீமை சாப்பிடும்போது அவனோட முகத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதை நான் தொட்டு சாப்பிட்டாலே போதும். இதனால் கண்டிப்பாக அவன் பயங்கரமாக ப்ளஷ் ஆவான். ஐயோ, யோசித்து பார்க்க முடியலை, என்னால் அதே மாதிரி விஷயத்த அவ பண்ணலாம்னு பார்க்குறா. ஆனால் கடைசியில் அது ரிவர்ஸ் ஆகுறது தான் மிச்சம். அங்கே கசுக்கியும் 2 பேருமே குடிக்கிற மாதிரி ஸ்ட்ரா வச்சு ஜூஸை கொண்டு வரா. இதனால் நம்ம ஆள் ப்ளஷ் ஆவான்னு யோசிக்கிறா. ஆனால் கடைசியில் நம்ம கசுக்கி தான் அங்கே பயங்கரமாக ப்ளஷ் ஆகுறா. இந்த சைடு நீக்கோ வந்து பார்க்குறா, எல்லாத்துலேயும் ஃபேட்டும் கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குமா, என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ வந்து சொல்கிறான், உனக்கு வேணும்னா நீ வாங்கு, கண்டிப்பாக அதில் பாதியை நான் சாப்பிட்றேன். அதே மாதிரி அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வாங்குறா, அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா. நம்ம நீக்கோ கொடுக்குற ரியாக்ஷனுக்கு எல்லாருமே மயங்கி போயிடுறாங்க. அதே மாதிரி கடைசியில் அங்கே நம்ம ஹீரோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். கடைசியில் அந்த 3 சிஸ்டர்ஸும் என்ன யோசித்தாங்களோ அதை அவங்களால பண்ண முடியலை. கடைசியில் அவங்க 3 பேரும் யோசிக்கிறாங்க, நம்ம நல்லா பண்ணமோ இல்லையோ அவன் ரொம்ப நல்லா பண்ணான். நான் ஏதோ ஒன்று அவன் தான் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டான், நம்மளுக்காகத்தான் ரைடுக்கும் அவன் போகிறதுக்கும் ஒத்துக்கிட்டான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறத அப்படி பார்ப்பானா. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு புரியுது நம்ம ஹீரோவுக்கு ஃபேமிலியாக இருக்கிற விஷயம், அவன் ரொம்ப ஆசைப்பட்றான்னு. இதனால் அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இது ஃபேமிலி ஃபோட்டோ இல்லை, இருந்தாலும் இது ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் உண்மையை சொன்னால் என்ஜாய் பண்ணோம். நீ ஒரு சப்போர்ட்டராக உன்னோட வேலையை நல்லாவே பார்த்துருக்க. நீ ஒன்றும் இங்கே வரணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் உனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க 3 பேரும் ஒரே டைமில் சொல்லுவாங்களா. இதனால் நம்ம ரொம்ப ப்ளஷ் ஆகிடுறான். இதுதான் அவங்களுக்கும் வேணும். ஸ்டார்டிங்கில் இருந்து இதைத்தான் அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, இவ்வளோ விஷயத்த பண்ணாங்க. அப்புறம் நம்ம ஆள் ப்ளஷ் ஆகலை, இப்போ அசால்ட்டாக ப்ளஷ் ஆகிட்டான். சொல்கிறான், அட அவ்வளோக்கும் நான் பெரிய விஷயம்லாம் பண்ணலை, இந்த மாதிரி நான் உங்கள் கூட என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க போகும்போது களைச்சி போய் அப்படியே தூங்குறாங்க. அங்கே மீவாவும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கா. கையிலேயே ஒரு போஸ்டர் இருக்குது. அங்கே மீவாவுக்கும் சாக்குரான்னு ஒருத்தவங்களுக்கும் இதுக்கப்புறம் மேட்ச் நடக்க போகுதா. அதை பார்த்து அவள் யோசிக்கிறா, உண்மையை சொன்னால் நான் இங்கே இருந்து போக ஆசைப்படலை. அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ மோட்டிவேட்டராக இருக்குது. இந்த மாதிரி அவங்க உணர்ந்ததே இல்லை, நான் எதிர்பார்க்கல. போன வாட்டி நாங்கள் லாஸ்ட் வீக் அங்கே பார்க்குக்கு போனதுக்கு அப்புறம் அதனால் எங்களுக்கு இன்னுமே புத்துணர்ச்சியாக இருக்குது. சுத்தமாக யோசிக்கலை இந்த மாதிரி பிரேக் எடுக்கிறது இது எவ்வளோ நல்ல விஷயமா இருக்கும்னு. என்னோட வாழ்க்கையில் நான் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்ததே இல்லை. பிரேக் எடுக்கிறதுனால நல்லா புத்துணர்ச்சியாக இருக்குது, அவ்வளோக்கும் பாதிப்பு இல்லை. அங்கே போகலான்னும் போது பின்னாடி ஒரு குரல் கேட்குது, இருங்க இன்னைக்கு கசுக்கி நீங்கள் ப்ராக்டிக்ஸுக்கு போகிறீங்களா, ஹாவ் அ நைஸ் டே. அதே வார்த்தையை அவங்க 2 பேருமே சொல்லுவாங்களா. 2 பேருமே சிங்கில் சொன்னனால அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ வெக்கமாக இருக்குது. இவங்க உண்மையிலேயே லவ்லியான சிஸ்டர்ஸாக இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒன்று அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. மீவா வேற ஆல்ரெடி போயிட்டா.
அட இது என்ன, இது மீவாவோட லஞ்சு தானே. அவள் வேற கேட்டாலே என்கிட்ட. ஆமாம், என்ன லஞ்சில் இருக்குது, டெசர்ட்டோட உருவாக்குன அந்த ஃப்ரூட்ஸா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த அங்கே சொல்லியிருப்பா. அதனால் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், நம்மளே அங்கே போய் கொடுத்துடலாமான்னு. இதுக்கப்புறம் அந்த ஷோகி மேட்ச் நடக்கிற அந்த இடத்துக்கு நம்மளால் போக ஆரம்பிக்கிறான். அங்கே போகும்போது ஒரு பொண்ணையும் பார்க்குறான். அந்த பொண்ணை பார்த்தா புக்கை படிச்சுக்கிட்டே போகுது. புக்கை எவ்வளோ ஆர்வமாக படிக்கிறானா, முன்னாடி இருக்க விஷயத்த கூட அவள் கண்டுக்கல, அப்படியே இடிச்சிடுறா. அதனால் நம்ம ஹீரோ தான் கோக்கமாக்கா அங்கே ஹெல்ப் பண்ணுறான். ஆமாம், என்ன ஆச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹீட்டாக இருக்குது, இந்தாங்க ஸ்வெட் ஆகாமல் இருக்க ஒரு சாக்லேட் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் ஓடி போயிடுறான். ஃபஸ்ட்டு சீனில் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அங்கே மீவா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளையாடிட்டு இருக்கா. மீவாவை பார்க்கும்போது யூக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. மீவா உண்மையாக ஷோகி மேட்ச் விளையாடும்போது ரொம்பவும் கூலாக இருக்கா. அங்கே மேட்ச் இன்ட்ரெஸ்டாக போகுது. ஒரு மாதிரி அவள் டென்ஷனாக தான் இருக்கா. நம்ம ஹீரோவாலையும் அங்கே பேச முடியலை. பக்கத்திலே ஒருத்தர் கேட்குறாரு, ஆமாம் தம்பி, யாருப்பா நீ? அங்கே மிக்டோனா மீவா இருக்கால, அவள் தான் ஒரு ஹை ரேங்கர், பெரிய பிளேயர், அவள் டைட்டில் ஹோல்டராக இருக்கா. இதுலேயும் கொடுமை என்னென்னா நம்ம ஹீரோவால் அங்கே பேச முடியலை. ஏன்னா மேட்ச் விளையாடும் போது பிளேயருங்க கிட்ட பேசக்கூடாது. திடீர்னுட்டு நம்ம மீவாவுக்கும் ஒரு மூவ் வந்து அங்கே ஞாபகம் வருது. இதை பார்க்குற அவரும் சொல்கிறாரு, அவ்வளோதான், மீவாவுக்கு ஒரு புது மூவை பண்ண போகிறான்னு நினைக்கிறேன், அவள் தான் ஜெயிக்க போகிறா. எப்போல்லாம் அவளோட லிப்ஸை லிக் பண்ணுறாளோ அந்த டைமில் ஒரு பங்கமான மூவ் பண்ணுவோம். அதனால் ஆப்போனண்ட்டு கதி கலங்கி போயிடுவாங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் ஆகுது. நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், அதனால் நம்ம மீவா தான் ஜெயிக்கிறா. அங்கே யூவும் போய் சொல்கிறான், மீவா உண்மையிலே நீங்கள் மாஸ் தெரியுமா, அங்கே உங்களை பார்க்கணுமே, ரொம்பவும் நீங்கள் கூலாக இருக்கீங்க, வீட்டில் இருக்கிறத விட இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க, போதுண்டா கொஞ்சம் கம்முன்னு எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துல எதுக்காக நீ வந்தேன்னு கேட்குறான். அதுவா, இதோ என்னோட லஞ்சை நான் மறந்தே போயிட்டேனா, மேட்ச் நல்லாவே போச்சு போல், உங்களுக்காக எக்ஸ்ட்ராவா நான் சைடிஸையும் வச்சுருக்கேன். அங்கே யூ போகலாம்னு நினைக்கும்போது அவள் சொல்கிறா, யூ எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா நம்ம 2 பேரும் ஏன் ஒன்றா சாப்பிடக்கூடாது. இதை கேட்குற யூக்கா ரொம்ப க்யூட்டாக அது தெரியுது. நான் யோசிக்கலை, இவளோட மூடி இப்போ லிட்டில் சிஸ்டரோட மூடில் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேருமே சாப்பிட்லான்னு போனால் திடீர்னு அந்த பொண்ணு லஞ்சை அவள் வாங்கிக்கிறா. அந்த பொண்ணோட பேர் சாக்குரா. அவளையே அவள் ரைவல்னு சொல்லிக்கிறா. அப்போனா நீ தான் காரணமா, உன்னால தான் மீவாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு லோ ஆகுதா இப்படின்னு சாக்குரா அங்கே பயங்கரமாக கத்துறா. ஆமாம், நீங்கள் என்ன சொன்னீங்க, ரைவலா? ஆமாம், நீங்கள் ரைவல் தானோ? ஆமாம், நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான மீவாவுக்கு ஒரு ரைவல். அப்போனா இவங்க 2 பேருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்டோ? என்னது, இவர் ரைவலா? இப்போ ரைவலும் இல்லை, ஒன்றும் இல்லை. மீவா கிட்ட 100 வாட்டிக்கு மேலே நிறைய வாட்டி இவ தோற்று போயிட்டா. இது பத்தாதுன்னு ப்ராக்டிக்ஸ் மேட்ச்சில் கூட இவ ஒன்றுமே இல்லை, அசால்ட்டாக தோற்று போயிடுவா. இவளாச்சு ரைவலாச்சு. ஏய், நான் வந்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நீ இருக்கியே, இது வந்து படுவேகமாக என்னோட கதையை முடிச்சிடுறா. அதாவது நான் பட்டுன்னு தோற்று போயிடுறேன். ஃப்ளாஷ் அளவுக்கு வேகத்தில் என்னோட மேட்சை நீ முடிச்சிட்ட, நான் என்ன பண்ணுறது? ஹியூமன் காம்படிஷன்லையும் நீ ஒரு சூப்பர் ஸ்டார், ஏன் மேலுன்னு வந்துட்டாலும் நீ சூப்பர் ஸ்டார். உண்மையாக சொன்னால் நீ சூப்பர். ப்ரோட்டாஜி தெரியுமா? அங்கே யூவும் யோசிக்கிறான். அப்போ நான் கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம மீவாவை ரொம்பவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல லஞ்சை சாப்பிட்லாம்னு போனாலும் அந்த இடத்துலையும் அவள் லஞ்சை வாங்கி வச்சுக்கிறா. நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஆகணும். அதாவது நீங்கள் என்ன மாதிரி சாப்பிட்றீங்க, இது எல்லாமே என்னோட பங்கு தான். முடியவே முடியாது, என்னால் எல்லாம் தர முடியாது, பார்த்துக்கோ. ஆமாம், நீ வந்து எதுவுமே கொண்டு வரலையா? இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.